கதைக்களம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அவுட்டோர் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். சிட்டி அவுட்டர் லிமிட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஐ தாட் இந்த எபிசோடை வந்து நம்ம நேச்சருக்கு நடுவில் அப்படியே மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் அதுக்கு நடுவில் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தாட்டு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த க்ரீன். இப்போ தான் 2 நாள் மட்டும் தான் மழை பெஞ்சுது. ஸோ இட்ஸ் அ நைஸ் அண்ட் ப்ளசன்ட் மார்னிங். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 3 ப்ராக்டிக்கல் டிப்ஸ் டு அட்ராக்ட் யுவர் மியூஸ். அதாவது உங்கள் மியூஸை எப்படி உங்ககிட்ட வர வைக்கிறது. சரி, அதுக்கு முன்னாடி மியூஸ் அப்படின்னா என்ன? அதாவது க்ரீக் மித்தாலஜியில் மியூஸ் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டிக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஒரு க்ரியேட்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்டு உங்ககிட்ட எப்படி நீங்கள் அந்த மியூஸை வர வைக்கிறது? ஏன்னா நீங்கள் நிறைய இந்த சில ஃபோட்டோஸில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த க்ரியேட்டிவ் பீப்புளெலாம் வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போதோ வரைஞ்சிட்டு இருக்கும்போது இது பண்ணுறாங்க. அவங்க மேலே வந்து ஒரு தேவதை, ஒரு லயர் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க, பறந்துட்டுருப்பாங்க. அண்ட் அவங்க இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு அந்த ரைட்டருக்கோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கோ அந்த வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அதுதான் வந்து மியூஸ். ஸோ இந்த மியூஸ் வந்து எந்த ஒரு வடிவத்தில் வேணால் வரலாம். அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு லவ்வராக இருக்கலாம், இல்லை நீங்கள் யாராவது அட்மையர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு நபரே இல்லாமல் கூட இருக்கலாம். அது வந்து ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது இல்லை யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து உங்கள் மியூஸ். ஆனால் அந்த மியூஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட வந்துடாது. அதாவது இன்ஸ்பிரேஷன் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனை எப்படி நம்ம வர வைக்கிறது, நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக எப்படி நம்ம இதை நம்மக்கிட்ட அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வேறு விதத்தில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டு வந்து தட் இஸ் மண் மாதிரி, இந்த பூமியோட மண் மாதிரி. அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விதைகளை போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளோ உங்களுக்கு அந்த மரங்களோ செடிகளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் உங்கள் மைண்ட்லேயும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஐடியாஸ்க்கான அந்த கருவை, அந்த எம்ப்ரியோவை நீங்கள் போடுறீங்களோ, அதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஐடியாஸ் சுரக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 சிம்பிள் டிப்ஸ் வந்து உங்கள் இன்ஸ்பிரேஷனை உங்கள்கிட்ட வர வைக்கும் ஆர்கானிக்கலி. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டிப் வந்து ஸ்க்ராட்ச் பேட். அதாவது ஒரு சின்ன பாக்கெட் நோட் புக் மாதிரி. இந்த பாக்கெட் நோட் புக் வந்து நீங்கள் எப்போவுமே கையில் எடுத்துகிட்டு போங்க, ஒரு பேனாவோ பென்சில் கூட எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ, என்னென்னலாம் பண்ணுறீங்களோ, அப்சர்வ் பண்ணுற விஷயங்களை நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பதிவு பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஐடியாஸ் மட்டும்தான் அப்படின்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தாட்டு இல்லை சின்ன தாட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஏதாவது வரும். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதாவது தோணும், எதாவது பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக்கில் ஜஸ்ட் கிறுக்குங்க. இது வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப அழகாக எழுதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த நோட் புக்கில் நீங்கள் எல்லாமே வந்து எழுத்தாக தான் பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து சின்ன சின்ன படங்களாக இருக்கலாம், டூடில்ஸாக இருக்கலாம், இல்லை சிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரியக்கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய நோட் புக்கில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கிறுக்கி வச்சுருப்பேன், வரைஞ்சி வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் யூஸ்க்கு ஐ வில் டேக் திஸ் நோட் புக் அண்ட் ரெஃபர் பேக் டு இட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹேபிட் யூ ஹேவ் டு டெவலப். நான் வந்து ஃபாலோ பண்ணுற ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டிப் இது, விச் ஹெல்ப்ஸ் மீ இன் மை ரைட்டிங் ப்ராசஸ். ரெண்டாவது வந்து ஒரு ட்ராயிங் நோட் புக். வெரி பெரிய சைஸில் ஒரு ட்ராயிங் நோட் புக். இந்த ட்ராயிங் நோட் புக் எதுக்குன்னா, இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் வெளியில் போகிறீங்களோ ஒரு இடத்துல உட்காந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்களை விஷுவலாக பதிவு பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு வரையவே தெரியாது, எனக்கு அந்த மாதிரி ஐ எம் நாட் அ குட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷுவல் ஏஸ்தட்டிக்ஸ்க்கான ஒரு சென்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதாவது ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு முன்னாடி நம்ம ஒரு எபிசோடில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ட்ராயிங் பேடில் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக என்னெல்லாம் உங்களால் வரைய முடியுதோ, அதாவது உங்களை தாக்குற விஷயங்கள்,
நீங்கள் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்ட்ரீகிங்கான விஷயங்கள், க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த ட்ராயிங் பேடில் ஒரு பிக்சராக வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ஏன்னா நம்ம பிக்சராக, தட் இஸ் நம்ம பிக்டோரியலாவோ விஷுவலாவோ நம்ம யோசிக்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு விஷுவல் பாசிபிலிட்டிஸ் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே நான் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு படத்தோட கதையை எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை, பியூர்லி விஷுவல்ஸை மட்டும் வச்சு வந்து ஒரு கதையை நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ஒரு சென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ட்ராயிங் பேட். ஓகே, ஸோ என்னோடய ட்ராயிங் நோட் புக்கில் வந்து நான் ரொம்ப சிம்பிளான, நான் என்னோட கிரேட் ஆர்டிஸ்ட், ஆனால் சிம்பிளான சில விஷயங்களை நான் வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச சில கேரக்டர்ஸையோ இல்லை என்னோடய ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற சில விஷயங்களையோ வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து பதிவு பண்ணுவேன். அண்ட் இது வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு விஷுவல் கைடு மாதிரி எனக்கு வந்து இட் வில் ஹெல்ப் மீ. அதே மாதிரி இந்த ட்ராயிங் பேடில் நான் இன்னொரு விஷயம் கூட பண்ணுவேன். தட் இஸ், இப்போ நீங்கள் பழைய மேகசின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நீங்கள் இந்த ஓல்டு புக் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா சும்மா ஒரு 10 ரூபாய்க்கெலாம் ஒரு 4 மேகசின் கிடைக்கும். அதாவது ஆர்ட் மேகசின், ஃபோட்டோகிராஃபி மேகசின், இல்லை ஆர்கிடெக்சர் மேகசின், இந்த மாதிரி நேச்சர் மேகசின்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து இருக்கிற சில பிக்சர்ஸ் எல்லாம், உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி ஒரு கொலாஜாக இந்த ட்ராயிங் நோட் புக்கில் கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு விஷுவல் ரெஃபரன்சஸ் ஃபார் லேட்டர் யூஸ். ஸோ ட்ராயிங் பேட் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டருக்கு ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூலாக நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டிப். மூணாவது டிப் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது முக்கால்வாசி எல்லாருமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ், ஒரு கேமரா எனேபிள்டு ஒரு ஃபோன் இருந்தால் உங்களுக்கு இந்த டிப் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு எங்கெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள், இதே தான் நீங்கள் ஏற்கனவே எழுதுன மாதிரியோ வரைஞ்ச மாதிரியோ பிடிச்ச விஷயங்களை வந்து கேமராவில் பதிவு பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு மொமெண்ட்டை நான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஏன்னா ஐ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங் தட் நான் வந்து இந்த மரத்தை வந்து நான் ஒரு ட்ரைபாடாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்னா, எவ்ரி டே நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ, டெய்லி நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதில் ஏதாவது ஒரு விஷுவல் எஸ்தட்டிக்கை உங்களால் கேப்சர் பண்ண முடியுதா பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஸ்க்ரீன் ரைட்டருக்கு எதுக்கு வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரோட இல்லை ஒரு வீடியோகிராஃபரோட இல்லை ஃபோட்டோகிராஃபரோட அந்த ஒரு இது தேவை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றதுனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் உங்களுக்கு அந்த விஷுவல் கிராமர் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், அப்படியே ரொம்ப காம்போசிஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த அவசியமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ், உங்களுக்காக ஒரு எஸ்தட்டிக்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் ஒரு மந்த் முடிஞ்சதுக்குள்ளே நீங்கள் ஒரு 30 நாளில் ஒரு 30 ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 ஃபோட்டோகிராஃப்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை உங்கள் ரெஃபரன்ஸ் புக்கில் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டிப். ஸோ இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரைட்டிங் ஹேபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் அந்த மியூஸ் அப்படின்னு நீங்கள் தேடி போகவே தேவையில்லை. அந்த மியூஸ் எப்போவுமே உங்கள் தலைக்கு மேலே வந்து பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். ஸோ கைஸ், கீப் ரைட்டிங், கீப் ப்ராக்டிஸிங் டு ரைட். அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ரிமெம்பர் ஒன் ஃபைனல் திங், ரைட்டிங் வந்து இஸ் நாட் அன் ஆக்டிவிட்டி. ரைட்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரு மனநிலை. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சுவல் எழுத்தே வந்து நீங்கள் போட போகிறீங்க ஸ்க்ரீன் பிளேக்கு. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இது ஒரு பேர் கிரில்ஸ் ஃபார்மேட்டில் நான் ஷூட் பண்ண எனக்கே அப்படி தான் பண்ணியிருக்கோமோன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. பட் எனிவே, ஐ லவ் பீயிங் இன் நேச்சர். ஸோ அதனால தான் இந்த எபிசோடு இங்கே வெளில கொண்டு வந்தேன். ஸோ மக்களே, இந்த 3 டிப்ஸும் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. அண்ட் என்னோடய ரைட்டிங் ஜேர்னியில் இது வரைக்கும் என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ கூட வந்து நான் என்னோடய ஒரு 10 வருஷங்கள் முன்னாடி நான் எழுதின நோட் பண்ண விஷயங்கள்லாம் நான் இப்போ கூட நான் ரீவிசிட் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் தீஸ் டிப்ஸ் ரியலி ஹெல்ப் யூ. அண்ட் ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, அஃப்கோர்ஸ் லெட் அஸ் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம், சின்ன ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க தட் ஹெல்ப்ஸ் யூ இன் யூர் ரைட்டிங், அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ், subscribe to our channel Accessible Horizon Films, and I'll see you in the next episode. Till then, thank you, vanakkam, and take care.